வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நாம் கோவிட்-19 தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பரிசோதனைகள் செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், கோவிட்-19 தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ஏதாவது பரிசோதனைகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிறதுக்கான விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கோவிட்-19 தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி என்ன பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறது தெரியணும்னா, யார் கோவிட்-19 தடுப்பூசி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பதில் நமக்கு தெரியணும். எப்போவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரீசன், அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன். ஏதாவது ஒரு மருந்துக்கோ ஏதோ ஒரு உணவுப் பொருளுக்கோ ஏதோ ஒரு முன்னாடி போட்ட தடுப்பூசிக்கோ பார்த்திங்கன்னா ஏதாவது அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன், அலர்ஜிக் ரியாக்ஷன் கிடையாது, அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன். அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன்னா அலர்ஜியிலே கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு அலர்ஜின்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு வந்துச்சுன்னா நமக்கு மற்ற அலர்ஜி இருந்துச்சுன்னா சும்மா ஒரு அரிப்பு, தடிப்பு, காய்ச்சல் அந்த மாதிரி முடிஞ்சிடும். பட் அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸாக போய் மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக போய் ஐசியூக்கு போகிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர்கள் முன்னாடி போட்ட கோவிட் தடுப்பூசிக்கோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு சமயத்தில் அந்த மாதிரி அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் தடுப்பூசி எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று, டெம்பரரியாக யார் தடுப்பூசி போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்டிவாக கோவிட்-19 இன்ஃபெக்ஷன் வந்திருக்கவங்க கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அளவுக்கு தேவைப்படுது, இல்லை அந்த நோய் கண்ட்ரோல் இல்லை, கொஞ்சம் தீவிரமாக இருக்குது அப்படின்னா அந்த நோய் கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் தடுப்பூசி போட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ யார் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி என்ன பேசிக்காக நீங்கள் வேக்சினேஷன் சென்டருக்கு போனீங்கன்னா என்ன செக் பண்ணுவாங்க? வைட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வைட்டல்ஸ்னால் நம்ம உடலில் அத்தியாவசியமான அறிகுறிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வைட்டல்ஸ். சரிங்களா? ஸோ வைட்டல்ஸ் என்னது? பிளட் ப்ரெஷரு, பல்ஸ் ரேட்டு, ஆக்சிஜன் ரத்தத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது, மூச்சு விடுற வேகம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது, டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்குறது. ஸோ ப்ரெஷரு, பல்ஸ் ரேட் இது நார்மலாக எப்போவுமே பார்க்குறது. ஸோ கோவிடுக்கு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு எவ்வளோ பார்க்குறது, மூச்சு விடுற வேகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது. ஸோ டெம்பரேச்சர், காய்ச்சல் இருந்தால் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் அது கோவிட்னாலையும் இருக்கலாம், வேறு ஒரு கண்டிஷனாலையும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் காய்ச்சல் இருந்தாலும் நம்ம போடக்கூடாது. ஸோ இது ஜென்ரலாகவே பார்த்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையோட டீன் அதாவது எம்எம்சியோட டீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மட்டும் இல்லாமல் நாங்கள் பிளட் சுகர் லெவல்ஸும் செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் யூஸ்வலாக அது தேவை கிடையாது, எல்லாருக்கும் செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், பட் ஆனால் நீங்கள் சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும், எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இப்போ டயபெட்டிஸ், ப்ரெஷரு, ஹார்ட் டிசீஸ், எஸ்எல்இ, இந்த மாதிரி ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், எந்த மாதிரியான நோய்களாலும் நீங்கள் சஃபர் ஆகிருக்கீங்கனாலும் இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெகுலர் ஃபாலோஅப்லேயே இல்லை. கடைசியாக ரத்த டெஸ்ட் டாக்டர் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இப்போ இருக்கும். சுகர் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கண்ட்ரோல்லே வச்சிருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் 300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ ஒரு தடவை டாக்டருக்கு செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேக்சின் உடனே போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் அன்கண்ட்ரோலாக இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு டாக்டர்ஸ் ஆல்டர் பண்ணி கொடுக்குற மெடிசின்ஸை நீங்கள் சாப்பிட்டு எல்லா வேல்யூஸும் நார்மல் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தடுப்பூசி போடுறது பெட்டர். ஸோ வைட்டல் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய்கள் கட்டுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ரீசெண்டாக எதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள சிறந்தது. ஸோ சரிங்களா? ஸோ மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, சிஆர்பி. நிறையா பேர் இப்போ என்ன நம்ம சேனல்லே ஃபஸ்ட்டே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஆர்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தடுப்பூசி போடணுமா, இல்லைனா அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கிறாங்க. தேவையே கிடையாது. சிஆர்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் சிஆர்பி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? சிஆர்பினா என்ன அப்படின்னா, எந்த ஒரு இன்ஃபெக்ஷன், எந்த ஒரு தொற்று நோய் ஏற்பட்டாலும் அதனுடைய அளவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷன் நம்மளுடைய பாடியினுடைய செல்களை கொஞ்சம் தாக்குறதுனால வரக்கூடியது இன்ஃப்ளமேஷன். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், எஸ்எல்இ, ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சிஆர்பி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கிட்னி இன்ஃபெக்ஷன் இருக்குது, நுரையீரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, காலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் சிஆர்பி எடுத்தீங்க அப்படின்னா அது எலிவேட்டடாக தான் இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆக்டிவான ஒரு நோய், எந்த ஒரு நோயும் பாதிக்கப்பட்ட டைமில் நம்ம தடுப்பூசி போட வேண்டாம்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் தடுப்பூசி போடாமல் இருக்கலாமே தவிர நீங்கள் சிஆர்பி பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக இருக்கவங்க சிஆர்பி பார்த்து போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நேச்சுரலாகவே சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த
ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க, கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க, கொஞ்சம் முட்டி வலி இருக்கவங்க, இந்த மாதிரி ரொம்ப நார்மலாக இருக்க கண்டிஷனில் கூட சிஆர்பி வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10 அந்தளவுக்கு. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. பட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி பயந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே, போடலாமா வேணாமா, குறையணுமா, எப்படி குறைக்கிறது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க தேவை. ஃபஸ்ட்டு நீங்கள் சிஆர்பி டெஸ்ட்டே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டாக்டர் அறிவுரை இல்லாமல், டாக்டர் எந்த டாக்டருமே வந்து சிஆர்பி டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ இந்த 3rd கேட்டகரியில் இருக்க சிஆர்பி வந்து நீங்கள் எந்த ஒரு தடுப்பூசிக்கு முன்னாடியும் போட வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ 4th திங் என்ன சொன்னோம், COVID-19 இன்ஃபெக்ஷன் ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க தடுப்பூசி போடக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் 90 நாள் கழிச்சு தான் அடுத்த தடுப்பூசி போடணும். ஏன் அப்படின்னா அந்த 90 நாளைக்கு கோவிட்லேருந்து ரெக்கவரியான ஆன்டிபாடிஸே அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் COVID-19 இன்ஃபெக்ஷன் ஆக்டிவாக இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஆல்ரெடி நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகிட்ருக்கோம். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த வேக்சினையும் போட வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால தான். ஸோ உங்களுக்கு கோவிடுக்கான அறிகுறிகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா, கோவிடுக்கான அறிகுறிகள் என்னென்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த அறிகுறிகள் ஏதாவது காய்ச்சல், இருமல், தலைவலி, மூச்சு வாங்குறது, ஸோ இந்த மாதிரி ஏதேனும் அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் உடனே தடுப்பூசி போட்டுக்கொள்ளாமல் அப்போ ஒரு மருத்துவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமே தேவைப்பட்டால் RT-PCR டெஸ்ட், ஸ்வாப் டெஸ்ட்னு சொல்லுவோம், மூக்கில் விட்டு எடுப்பாங்களா. ஸோ அந்த டெஸ்ட் எடுத்துட்டு அது கோவிட் பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்வது சிறந்தது. பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோவிட்கான ட்ரீட்மெண்ட் முடிச்சு அதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமாக நீங்கள் COVID-19 முன்னாடி செக் பண்ண வேண்டியது வைட்டல்ஸ். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆல்ரெடி இணை நோய்கள் கண்ட்ரோலில் இருக்கா அப்படிங்கிறத அதை பார்க்கறதுக்கான ரத்த பரிசோதனைகள் தேவைப்பட்டால் பண்ணிக்கொள்ளலாம். 3வது COVID-19க்கான அறிகுறிகள் இருந்தால் RT-PCR டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை தவிர வேறு எந்த விதமான பரிசோதனைகளும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ COVID-19 முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்டிபாடி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஆன்டிபாடி டெஸ்ட் எடுத்து நம்ம கோவிடுக்கு போதுமான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் ஆகிருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. எந்த ஒரு லிட்ரேச்சர்லையுமே வந்து ஆன்டிபாடி டெஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஆன்டிபாடி டெஸ்ட் எடுக்க வேண்டாம், அதை எடுத்து தேவையில்லாத செலவுகள் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பேர்த்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ் ரிசர்ச்சஸ்லேயே வந்து பெஸ்ட்டாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது, நோய் எதிர்ப்பு சக்தி போதுமான அளவு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம காஸ்ட் செக் பண்ண வேண்டியதில்லை. ஒன்று, சில பேருக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆன்டிபாடி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, இன்னொன்று ஹியூமரல் இம்யூனிட்டி. ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படிங்கிறது தான் இந்த ஆன்டிபாடி மூலமாக நீங்கள் பார்க்க முடியும். செல் மீடியேட் இம்யூனிட்டிங்கிறது செல்ஸ் வழியாக வரக்கூடியது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆன்டிபாடி டெஸ்ட்டில் தெரியாது. ஸோ அது வந்து மெமரி செல்ஸ்லாம் இருக்கும். ஸோ திரும்ப இன்ஃபெக்ஷன் வந்தால் திரும்ப ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டிமுலஸ்லாம் இது கொடுக்கும். ஸோ அந்த இம்யூனிட்டி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஓவராலாக நீங்கள் அப்படி வந்து ஆன்டிபாடி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கணக்கு பார்த்து சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் நீங்கள் எடுத்திங்கனாலும் அது ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு போதுமான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறத காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, ஸோ அதனால் நம்ம அதை பண்ண தவிர நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் சிம்டம்ஸ் வச்சுட்டு வேக்சின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் வேவோட ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் வேக்சின் போட்டு வருவாங்க. கொஞ்ச நாள்லேயே கோவிட் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கும். ஸோ அந்த வேக்சினால் வந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு கோவிட் சிம்டம்ஸ் இருந்ததை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு வேக்சின் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சிம்டம்ஸ் டெவலப் பண்ண நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஸோ அது வந்து கிடையாது. ஸோ வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஏதேனும் பரிசோதனைகள் செய்ய வேண்டுமா அப்படின்னா வேக்சின் பார்க்குறதுக்காக எந்த பரிசோதனைகளும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வந்து நம்ம போன் டெத்னா என்ன மற்றும் வேறு என்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்த வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த். உங்கள் நலவாழ்விற்கான தொண்டன் 10K ஃபாலோவர்ஸ் வித்தின் October 24, 2021. நன்றி, வணக்கம்.